உங்க நண்பர் ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கிறாரு. அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா? பட் ஆனா இது 41 பேர் இறந்திருக்காங்க, அது கில்ட்டி யூஸ் பண்ணாரா? ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க என்ன வாயே திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை. அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மை. நீங்க உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிருக்காரா, இல்ல நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு. இந்த கதையை பத்தி பேசுவோம். ஒரு தைரியம் இருக்கா அவருக்கு, விஜய் அவர்களுக்கு? உங்க நண்பர் ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கிறாரு. அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்ல என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்கு, அவர் மேல அனுபவமும் இருக்கு. நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்ட். மனசும் வருத்தமா இருக்குது, உடம்பும் சரியில்லை தான். மனசு வருத்தம் அங்க இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மைங்கிறது இல்லை வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு அந்த அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. விசாரிக்கிறாங்க, கரெக்டா விசாரிச்சு எல்லா உண்மையும் வெளில வரும்னு நம்புறேன். படத்திலேயே கில்ட்டியா இருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணதை. பட் ஆனா இது 41 பேர் இறந்திருக்காங்க, அது கில்ட்டி யூஸ் பண்ணாரா? ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க என்ன வாயே திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை. நீங்க உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிருக்காரா, இல்ல நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு. இந்த கதையை பத்தி பேசுவோம். நீங்க அதான் சொன்னல, நீங்க கேட்கறதுக்குலாம் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நம்ம அங்க இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம்?